ஒரு தேவ பிள்ளை சந்தோஷமாக இருக்க அவர்களுக்கு தேவையான நற்குணங்கள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நற்குணம் என்னவென்று சொன்னால், மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:11 12 கவனித்தால், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பவுல் தன்னுடைய ஊழியத்திலே எப்படி நடந்து கொண்டார் என்று இங்கே வேத வசனத்தை நாம் கவனிக்கிறோம். அதில் பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பவுல் எல்லாவற்றிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டார். வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இந்த மன ரம்யத்துக்கு அடுத்தது என்ன? ஸ்தோத்திரம், பேராசை. பேராசை நமக்குள்ளே வராதபடி கர்த்தர் காப்பாராக. பொருட்கள் மேலே நமக்கு ஆசை வரக்கூடாது. பொருட்கள் வீட்டுக்கு தேவையானது தான், வாழ்க்கைக்கு அவசியமானது தான். ஆனால் நமக்கு எது அவசியமோ, நமக்கு எது தேவையோ அதை கர்த்தரிடத்தில் ஜெபித்து வாங்கி கொள்ள வேண்டும். எது தேவையாக இருந்தாலும், எது அவசியமாக இருந்தாலும், காசு நம்மிடத்தில் இருக்கு என்பதற்காக அல்ல, அது அவசியம் அத்தியாவசியம் என்பதற்காக அல்ல, கர்த்தர் அனுமதித்து எந்த பொருளும் நம்முடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டும். பொருளாசை நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும். பொருளாசை நம்முடைய மன அமைதியை கெடுக்கும். பொருளாசை ஆபத்தான வழிகளிலே, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நாம் சம்பாதிப்பதற்கு நம்முடைய எண்ணங்களை அது ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக மாறுகிறது. அப்போ பொருளாசை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ போதும் என்கிற மனது தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. ஒரு தேவ பிள்ளையுடைய மகிழ்ச்சி என்ன? திரளான பொருட்கள், திரளான ஐஸ்வர்யம் நமக்கு ஜீவன் அல்ல. ஒரு பொருள் மேலே ஆசை வரும், அதற்கு அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் வரும்போது அதை கொடுத்துட்டு வேற வாங்கணும் அப்படின்றது வரும். அது உங்களுடைய நேரங்களை வீணடிக்கும், உங்களுடைய பணங்களை விரயமாக்கும், உங்களுடைய மனதை அமைதி இல்லாமல் அது அலைபாய செய்கிறது. இப்போ பொருளாசையை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.